அகிலா மேம்காக தான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அகிலா மேம் வந்து யூஎஸில் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கால் பண்ணல, நந்தினி எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரியும், கிளாஸ் எதுவும் எடுக்கிறீங்களா, நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு நீங்கள் பர்சனலாக கூட கிளாஸ் எடுங்கன்னு கேட்டாங்க. இல்லை மேம், எனக்கு கொஞ்சம் அதுக்கெலாம் இன்னும் நான் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படி சொல்லி தான் பேசவே ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன நினச்சாங்களோ, நான் உங்களுக்கு சாரீ எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு விட்றேன், எனக்கு ப்ளவுஸ் டிசைனை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே மேம் பண்ணித்தரேன் அப்படின்னு. இதோட அவங்களுக்கு 2வது வாட்டி இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க மொத்தமாக பல்காக எனக்கு ஆன்லைனில் சாரீ எல்லாம் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். ஒவ்வொரு தடையும் அவங்க ரிலேட்டிவ் வீடு யாராவது இருக்கும், அப்படி தான் அவங்களுக்கு நான் கொடுத்து விட்டு பேக்கிங் போயிட்டு இருந்தது. இந்த தடவை மேம் என்ன சொன்னாங்கன்னா, நந்தினி எனக்கு டைம் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது, உங்களால் எனக்கு டைரெக்டாக யூஎஸ்க்கு பார்சல் போட முடியுமான்னு கேட்டாங்க. கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது, எப்படி மேம் போடுறது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எப்படி போடலாம், எங்கே எந்த மாதிரி போகுது அப்படின்லாம் எல்லா பக்கமும் விசாரித்ததில் எனக்கு கருடா எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் அதில் போடுங்க அப்படின்னு நிறையா பேர் ரெஃபர் பண்ணாங்க. மேமும் அகிலா மேமும் போடுங்க நந்தினி, நம்பி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்டேயும் கால் பண்ணி சொல்லவுமே டைரெக்டாக வந்து எனக்கு பார்சல் எத்தனை கேஜி இருக்குது, பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. மேமுக்கு கை கிடச்ச பிறகு எனக்கு நிம்மதியாகவும் இருந்தது, ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தது. வேர்ல்டு எவர் ஸ்கிப்பிங் பண்ணுவீங்களா, நிறையா பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. பயந்துட்டு இத்தனை நாள் இல்லை பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இனி வேர்ல்டு எவர் எல்லா பக்கமே நம்ம பார்சல் அனுப்பிச்சிடலாம். ஆன்லைனில் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன்.